அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூசங்க. மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம். தம்பி சொன்ன மாதிரி 2011, 16, 21 கண்டினியூவாக பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அறந்தாங்கி தொகுதி கேட்பேன். இந்த முறை 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதியான அறந்தாங்கி, அது மட்டும் இல்லாமல் இந்த முறை தான் சென்னையில் விருகம்பாக்கமும் சேர்த்து விண்ணப்பிச்சிருக்கேன். அறந்தாங்கிலையும் அப்படிதான். நாங்கள் அறந்தாங்கில ஒரு 20 வருஷமா ஒரு கிளப் வச்சிருக்கிறோம். கேபிஎஸ்சின்னு ஒரு கிளப், 25 வருடமாச்சு. அதுல ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒரு ஷோ பண்ணியிருப்பாங்க. நான் தான் அந்த ஷோவை நடத்துவேன். திடீர்னு ஒரு பையன் வந்து இந்த வருடம் ஷோ நடத்தும் போது, போன வருடம் ஷோ நடத்தும் போது, அங்கிள் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். இல்லை, ஞாபகம் இல்லைன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன கை குழந்தையா வச்சிருந்தாரு, இப்ப நான் கல்யாணம் பண்ணி என் குழந்தையோட வந்திருக்கேன் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளா இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ்ல இருக்கிறதுனால ஒரு 3 ஜெனரேஷனை ரொம்ப ஈஸியா நான் டச் பண்ணிட்டேன். ஒரு 80 வயசு பாட்டிகிட்ட போய் கேட்டா என்னோட மெட்டிவலி ஃபேனா இருப்பாங்க. 40 இயர்ஸ் இருக்கவங்களும் இருப்பாங்க, 25 வயசுலயும் இருப்பாங்க. ஆனா நான் நினைச்சேன் இந்த ஜெனரேஷன் 15, 16 வயசுல நம்மளுக்கு தெரியாதுன்னுட்டு. ஆனா இப்ப அதே மெட்டிவலியை வந்துட்டு செல்போன்ல எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு எங்க போனாலும் அங்கிள் நான் மெட்டிவலியில பார்த்தேங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு 3 ஜெனரேஷனை ரீச் பண்ண நடிகன் நான் தான் நினைக்கிறேன்.